எல்லீரும் பாரியன்னு ஆழ்வார் பக்தால கூட்டார். தொழுது தொழுது நின்று ஆர்த்தும்னு எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு, எம்பெருமான பாடுறதுக்கு, ஆடி பாடுறதுக்கு கூப்பிட்டார் ஆழ்வார். எம்பெருமான் நீங்க வாங்கோ, நான் அபயப்பிரதானம் பண்ண சித்தமாயிருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிற மாதிரி ரெண்டு கைகளாலையும் ஆக்வான முத்திரையை பண்ணிட்டு இந்த நிசும்மன் சதுர்புஜத்தில் ரெண்டு திருக்கைகள் சேவிச்சுதான் தெரியல, இப்படி வச்சுருக்கிற ஆக்வான முத்திரை. ஆக்வான நிசும்மன்னு போட்டால் நெட்டில் வருது, நிசும்மன்னு போட்டால் வரமாட்டேங்குது. ஆக்வான நிசும்மன்னு போட்டால் தான் கோயிலை காமிக்கிறது. அந்த மாதிரி சேவதாரிக்கிற பெருமாவுடைய அனுகிரகத்தால் எல்லாரும் சர்வே விஜயினோ பவந்து அப்படின்னு நான் மங்களாசாஸ்திரம் பண்ணிக்கிறேன். அப்போவே சொல்லணும் அதை. ஆனால் அவள் எல்லாரும் வித்தியார்த்திகள் மத்தியானமே வந்துட்டு 2 மணிலேருந்து காத்துருந்துக்கா குழந்தைகள். அதனால் அப்போ பேச முடியல. நம்ம சபையில் திருப்பா உபன்யாசத்துக்கு ஆரம்பத்தில் அதை விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இதை நடத்தக்கூடிய தேசிய சபையினர், அவள் பிரசிடென்ட், அந்த சுவாமி ரொம்ப சிம்பிளாக இருக்காது, ஆடம்பரமே இல்லை. அதுந்தே பேசுறது இல்லை. அந்த சுவாமி பிரசிடென்ட் சுவாமி ரொம்ப அமைதியாக அமைதியாக போகிற செக்ரட்டரி சுவாமி. இந்த காரிய தரிசி, காரிய நிர்வாகங்கிறதுக்கு வேண்டிய அனைத்து சாமர்த்தியங்கள் ஒரு பெரிய குரூப்பில் எல்லாரையும் டு நோ இண்டிவிஜுவலிங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட் இல்லையா, நாட் அன் ஆர்டினரி திங். இட் நீட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி இன்டலெக்ட்னு சொல்லலாம். நான் சொல்ல இங்கிலீஷ் தெரியாது, நான் பேசணும்னு ஆசை. உபன்யாசம் அவ்வளோ சுவாரஸ்யமாக வராது, பண்ணணும்னு ஆசை. தமிழில் ஆசை இருக்குது, தாசில் பண்ணேன்னு ஒரு வார்த்தை. பெரிய அதிரடியாக நிர்வாகம் பண்ணணும்னு ஆசை. அதற்கான இடம் கூட அவங்ககிட்ட இருக்காது. அப்புறம் என்னத்தை நிர்வாகம் பண்ணுறது? அதே மாதிரி அந்த எல்லா வைபவங்களும் புரிஞ்சிறவர் அந்த தேசிய சபா செக்ரட்டரி சுவாமி. தேசிய சபைக்கு ஒரு அதிர்ஷ்டம். தேவநாதனும் ரொம்ப நாள் ஏறி இருந்தார். அவரும் அது மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பார். அடுத்தது நம்ம நாவல்பாக்கம் சேஷாத்ரியாச்சார் சுவாமி, நல்ல ஆபிஜாத்தியத்தில் இருக்கிறவர், எல்லா பிரக்கிரியைகளும் தெரிஞ்சவர். சந்நிதியும் நிர்வாகம் பண்ணிட்டு, இந்த தேசிய சபையை நிர்வாகம் பண்ணிட்டு, எல்லாரையும் சேர்த்து நிர்வகிக்கிறது கஷ்டம். திருக்குட ஆண்டவன் சொல்லியாகும், 100 லௌகிகால சமாளிச்சுள்ளான், 2 வைதிகனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியாகும். நிறையா பேர் சொல்கிறது தான். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பல பேரையும் சேர்த்து நிர்வகித்து ஒரு சம்பிரோட்சணாதிகள், உற்சவங்கள், போக்குவரத்து, அதெல்லாத்தையும் பார்த்து செய்கிற, எதையுமே தான் தனியாக செய்யறதில்லை. முழுக்க கோஷ்டியாக சேர்ந்து நிர்வகித்து ஒரு சபைங்கிற முறையில் எப்படி நடத்த முடியுமோ, யாருக்கும் மனதில் குறை இருக்காதோ அந்த மாதிரி நடத்துகிறார். அவருக்கும் மங்களாசாசனம். அந்த சபையில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களுக்கும் நிசும்மன் அனுகிரகத்தால் அனைத்து ஆயுரோக்கியாதி சகல சம்பத் சௌதிகளும் ஏற்படணும்னு மங்களாசாசனம் நினைக்கிறேன். மேலே திருப்பாவைக்காக சங்கிரகமாக தியானங்கள் ஒரு 3/4 மணி நேரம், 50 நிமிஷம் 55 நிமிஷம், அதிகமாக சொன்னால் 8-10 ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் 8-10 பாசுரார்த்தம் சொல்லி எந்த அளவு சில அம்சங்களை விஸ்தாரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ வராமஹாதேசிகாய மகா, ஸ்ரீமத் பிகா ஸ்ரீரங்கராமானுஜர், ஸ்ரீனிவாச ராமானுஜர், வேதாந்த ராமானுஜர், ஸ்ரீனிவாச மகாதேசிக மகா, ஸ்ரீமதே கோபாலாதி மகாதேசிகாய மகா, ஞானானுஷ்டான வேதாகி சவிதே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய மகா, ஸ்ரீமத்யா பிரம்மதந்திர சுதந்திர, ஸ்ரீமத்யாம் பிரம்மதந்திர சுதந்திர மகாதேசிக குமாரவர்தாதி மகாதேசிகாபியாம் நமः. இதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சித்தத்தாம் ததாகதி. அஸ்மத்குருபரமகுருண்யதிவரபூர்ணௌதயாப்தம் ராமம் பத்மாக்ஷநாத ஷடஜித் சேனே சதுமாரமாபதீன் வந்தே
தியந்து மே தேவசதா துரியாக தயாதரங்கான் ஜலா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷுமும் சாம் மந்தம் பிரதந்தீம் ததஸ்வதீம் சந்திதகாமதேனும் சந்த ஸ்ரீரங்கபக்தி சரணத்ராணசேகராக ஜெயந்தி கோணத்ராணபதமங்கதிரே நமக பரதாய பதம் நமோஸ்து தஸ்மை பிரமோதாகணாய பக்திபாஜாம் எது பக்தம் அசேஷத பிருத்திவியாம் பிரிசோராகவ பாதுகா பிரபாபகாசி விட்டு சித்த குலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் வதாமனன்யசரணः சரணம் பிரபத்தியே அன்னமயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை மதுவதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொடுபாவை பாடியுள்ள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை எதிரி என்னையும் மாற்றும் நாம் கடபாவண்ணனை நல்கு செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்மணி நாடு வன்மாயமே அதிலும் நண்பகலும் இடை வீரின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வதக்கடை கிள்ளிக்கடைந்தானே கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமிறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதலி கண்ணினாய் குள்ள குடித குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கடந்தேதோரும் பாவாய். திருநாராயணபுரத்துலேருந்து ஒரு சுவாமி எழுதுகள் இருக்குங்க. மேல்கோட்டை சுவாமி நாவல்பாக்கம் பூர்வீகமாக கொண்டவர் பால்கவாச்சார்னு. இங்கேருந்து பொறுப்பாளுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருக்கிறவர். வெளியிலேருந்து இங்கேருந்து வந்தாலும் அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் அப்படி இருக்கிறவா. வைரமுடிக்கு போனோன்னா திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய நித்தியவாதம் பண்ணக்கூடியவா தெரிஞ்சவாளா தெரியாதவாளா பார்க்காம கையில் பொட்டி வச்சுருந்தா ஆற்று வாசலை இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு முக்தாத்மா போகச்சா அங்கே இருக்கிற நித்திய சூரியர்கள் கூப்பிட்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்கோம்பா. சரி நமக்கு இப்போ தூரத்து பந்து போல இருக்குன்னு போயிடலாம், வாங்கோ வாங்கோ. 10-25 பொட்டி படுக்க அங்கே இருக்கும். நம்மளுக்கு 26வது தான் இருக்கும். எல்லா ஆதாரத்திலையும் அந்த மாதிரி ஆராதிக்கலாம். அந்த ஊரில் அந்த வைரமுடி சேவையும் அற்புதமாக இருக்கும். அந்த சுவாமி எழுதுக்கிறதுக்கு அதுக்காக செல்வநாராயணன் ஞாபகம் வந்தான். செதுவ நாராயண சுவாமி தானே, சிலுக்கவா சிலுவவா, சிலுவ நாராயண சுவாமி. எதுகிரி வெள்ளி நாய்க்காக மேலே ஸ்ரீ நாராயண சுவாமிகளுடைய அனுகிரகம் போகணும்னா அந்த சுவாமி அந்த பெருமாள் திருவடிவாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீவைஷ்ணவனை நாம் தியானம் பண்ணணும், பணியணும். அதனால அந்த சுவாமிக்கு ஸ்வாகதத்துக்காக இதை சொன்னேன். எல்லாருக்கும் ஸ்வாகதம்தான். உள்ளூர் வாசிக்கிறான்ட்டால் அவர் விசேஷமாக இந்த பக்கம் வந்திருக்கார், ஆசையாக வந்திருக்கார். இங்கே தேசிய சபையில் பங்கேற்கிறதுக்குன்ட்டு இந்த வைபவங்கள் ஸ்தோத்திர பாடம் இந்த ஓட்டிய இந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறத பார்த்தா அதை வேலை அதுகள் கிளம்பிடுத்து சுவாதீனமாக சொல்லலாம். இப்போ எதைய இல்லைன்னா தேவ ரகசியமாக மைக்கில் முள்ளமாக சொல்லணும், ரகசியமாக மைக்கில் முள்ளமாக சொல்லணும். என்ன அப்படின்னா, at that age I have not learned even ஞானானந்த பயம். ஃபஸ்ட்டு நான் வடூரில் அகோபிதமிடம் பாடசாலை ஒன்று இருந்தது. அங்கே வந்து 5வது சேரச்சேன்னா வடூராதாரருடைய பிராதா எனக்கு ஒன்று மாமா அவர் அங்கே வாத்தியார் இருந்தார். அவர்கிட்ட தான் சம்ஸ்கிருத எழுத்து அக்ஷராபியாசம் அடிக்கடி நான் நினச்சிக்க போகிறேன். கொஞ்சம் அக்ஷர வியக்தி இருக்குது அப்படின்னா கேவும் வித்தியாசம் சொல்கிறோம் அப்படின்னாக்க முதல்ல பிரதம சிக்ஷைங்கிறது அவற்றை 3 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் பெரிய பாடங்கள் அவர் கொண்டாடும்படியான தன்மையை அடைஞ்சதுக்கு தான் அவர் மூல புருஷர். அதுக்கப்புறம் மதுராந்தகத்தில் அத்தனை வித்வான்கள் எல்லாரும் பரம வேதாந்திகள், உபய வேதாந்த காலக்ஷேபம் பண்ண சிம்மங்கள். அதில் அக்ரேசராக இருந்தவர் விடுவின நாராயணாச்சார் சுவாமி. ஆனால் என் அதிர்ஷ்டம் நான் உள்ளே போச்சா அவர் இப்படி டாட்டா காமிச்சு போயிட்டேன். அடாமிக்கிற 6 மாதம் கழித்து அவருக்கு ஒரு பெரிய பதவியாக காசியில் பெரிய விஸ்வவித்யாலயத்தில் அவருக்கு ஸ்தானம் கிடச்சிது, பிரதானமான ஒரு ஆச்சாரியராக, அந்த விங்குக்கு விபாக அத்தியக்ஷராக. அதனால அங்கே போனேன். ரொம்ப அழகான விற்த்தாந்தங்கள் அதெல்லாம். சில ஐதிஹ்யங்கள் எங்கேயோ போகிறோமேன்னு நினச்சிக்க வேண்டாம். மகான்கள்
சரித்திரத்தில் நடந்த விற்த்தாந்தத்தை பல விதங்களை ஸ்மரிக்க கடமைப்பட்டவா. தற்செயலா அந்த சமயங்களில் நான் கூட இருந்திருக்கேன். அங்கே மதுராந்தகம் பாடசாலையில் போன வருஷம் ஆணி மாதம் சேர்ந்தேன் பாடசாலையில். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பதி கார்த்திகை மார்கழி பொங்கல் போது பாடசாலையில் லீவு ஒரு 10-12 நாள். அதுக்கும் நான் முக்கூர் போயிருந்தேன். தற்செயலாக பாடசாலையில் இருக்க இஷ்டம் இல்லைன்னா அங்கே போயிட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு சௌரியப்படலை, தஞ்சாவூருக்கு ஒரு ஊருக்கு. அதனால் முக்கூர் போயிட்டேன். அங்கே 10-15 நாள் இருந்தேன். தை மாதம் ஆரம்பிச்சும் லீவு கொஞ்சம் இருந்தது. பொங்கல்லேருந்தோ இன்னும் லீவு விட்டுருந்தான். அந்த சமயத்தில் ஒரு நாள் முக்கூர் ஐசிங்கர் ஏதோ கதை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த கிராம அமைப்பு எல்லாம் நடவாப்பி அங்கே தான் போய் எல்லாரும் தீச்சா மாடுவான். மடத்து ஆதாரங்கள் தான் காத்தாத 3 மணி 4 மணிக்கு இறங்கத கிணறுல போய் தீச்சா மாடுவா. முக்கூரில் தெருவில் மட்டும்தான் எலக்ட்ரிக் லைட் இருக்கும். ஆனால் அங்கே அந்த பம்பு செட்டோட அந்த விளக்கு இருக்கும். அங்கே அந்த விளக்கு வெளிச்சம் அப்படியுமா இருக்கும். அதில் கீழே உள்ளுக்குள்ளே இறங்கி தீத்தா மாடிட்டு அவள் துணி உலர்த்தச்சே நாங்கள் எழுந்திருப்போம். சரிதானா? மடத்தில் துணி உலர்த்ததெல்லாம் அங்கேயே பெருமாள் சன்னிதிக்கு முன்னால் சைடில் இடம் இருக்கும். இங்கேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஊர்லேயும் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பான். அதில் ஒரு நாள் முக்கூர் ஐசிங்கர் பௌர்ணமிக்கு திருமுடி விளக்கம். அவர் திருமுடி விளக்கத்துக்குன்னு ஒரு கிணறு அங்கே ஐசிங்கர் நின்னா படியெல்லாம் கட்டி வச்சுருந்தார். அந்த சமயத்தில் விதிவிளம் பெரிய சுவாமி, அதாவது ஐசிங்கருடைய திருத்தமேனார், அவர் கூட இருக்க. அது ஒரு மேடை, இது இன்னொரு மேடை. ஐசிங்கர் நடுவில் அவர்கிட்ட மட்டும் வார்த்தை சொல்கிறார். அப்போ யாரோ இந்த விவகாரத்தை பேசினா சுவாமி காசிக்கு போகிறாருங்கிறத பார்த்து நான் ஐசிங்கர் சாதிக்கிறார். 42 பாடசாலை ஆரம்பிச்சது. அதுலேருந்து நம்ம மடத்தில் காலக்ஷேபம் பண்ண வித்வான்களா அங்கே பாடசாலையே இருக்கணும்னு ஐசிங்கர் ஆசைப்பட்டு பாடெல்லாம் நியமிச்சாச்சு. சில பேர் வைகுண்டவாசிகள் ஆகிட்டார், 2-3 பேர். பாக்கி பேர்லாம் இருக்கா. அதில் இவர் பிரதானமாக வைஸ் பிரின்சிபலாக இருக்க இந்த சுவாமி அவர் காசிக்கு போகிறேங்கிறார். கேட்டால் சிரோமணிக்கு வித்தியார்த்திகள் சேர்றது குறைஞ்சுடுத்து, வரபாலும் சரியாக சம்ஸ்கிருதம் தெரிய மாட்டேங்கிறது. காசியில் போனால் திரும்பின பக்கங்கள்லாம் சம்ஸ்கிருத சப்தம் கேட்கறது. அதனால் போகிறேன்னு சொல்கிறார் ஐசிங்கர் சாய்ச்சர். அவர் ஒரு மாதிரி ஒரு இழுத்து பேசியாகுங்க ஐசிங்கர். அது முழுக்க எனக்கு வராதுன்னா கூட கொஞ்சம் அதை அனுகரணம் பண்ணுறேன். அங்கே போகிறே சுத்தீவிர சம்ஸ்கிருதமே துவனிக்கிறது, அதுவே காதில் விழுறதுன்னு சொல்கிறார் அவர். ஏன் இவர் இங்கே பண்ண வேண்டியது தானே ஐசிங்கர். அவர் சொல்கிறா சொல்லிட்டு இவர் இங்கே பண்ண வேண்டியது தானே. அதாவது ஐசிங்கர் ரொம்ப அந்த வார்த்தையை தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு சப்ஸ்டிடியூட் இன்னொரு வார்த்தை இல்லாமல் பேசுன்னு அர்த்தம். சொல்லுக சொல்லில் சொல்லற்க சொல்லில் பயனில்லாது, அது ஒரு வார்த்தை. என்னன்னா அதாவது அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு வார்த்தையை சொன்னேன்னா நீ சொன்ன வார்த்தையை ஜெயிக்கிற மாதிரி இன்னொரு வார்த்தை வரக்கூடாது. முக்கூர் ஐசிங்கர் ரொம்ப தீர்மானம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லாததை கேள்வி கேட்கணும். பரவாயில்ல, நம்ம கேள்வி கேட்டோம் பதில் சொல்லிட்டான்னா ஒரு தூரம் சதஸில் இந்தா நீ கேள்வி கேட்டது பதில் சொன்னான்னா அது சப்ப கேள்விடா. நீ கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் தான் அது கேள்வின்னா. பதில் சொல்லக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அது கேள்வி. நம்ம கேட்குற கேள்வி தான் நமக்கு தெரியல, தெரிஞ்சு கொடுங்கிற எண்ணம் வரணும் அப்படின்னா. அந்த மாதிரி ஐயங்களுடைய வார்த்தைகள் அப்படி. இவர் பண்ண வேண்டியது தானே. அப்போ தான் சொன்னேன், நான் அங்கே போனேன்னா நம்ம விசிஷ்டாத்வைதத்தெல்லாம் நிறையா வித்வான்களோட பேசி பழகுவேன், நம்ம சம்பிரதாயத்தோட பெருமை தெரியும்னு. நம்ம மடத்துக்கு பெருமை தானே, கட்டாயம் போயிட்டு வரும். நிறைய அக்ஷதையை கொடுத்தேன். சரிண்ணா? அந்த மாதிரி ரீதியில் மதுராந்தகத்தில் சிம்மங்களாக இருந்தாள். அவள் எல்லாரும் அடியனுக்கு வாத்தியார்களாக இருந்திருக்கா. எல்லாராலையும் நான் உபகாரத்தை பெற்றிருக்கேன். அந்த விதிவிட நாராயணாச்சார சுவாமிகிட்டே அந்த 4 மாதத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் இருந்தது.
நிறையா நல்ல வார்த்தை சொல்வார். அதை தான் அனுகிரகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அந்த அனுகிரகங்கள் தான் நம்ம இந்த அளவு ஆக்கியிருக்கு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன் இது அப்படின்னு கேட்டாக்கா, தற்செயலாக பேசும்போது எனக்கு இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வயசில் நமக்கு ஒன்றும் தெரியாத அவர் தான் எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். அது அது எனக்கு பாக்கியமாக கிடைச்சிது. இந்த குழந்தைகளை பார்க்கச்சே நாம் இப்போ வயசில் இப்படி இல்லை. இந்த குழந்தைகள் எப்பேற்பட்டவானா, காளிதாசன் சொல்கிறான் சாகுந்தலத்தில், துஷ்யந்தன் ஆசிரமத்துக்குள்ளே போகிறான் கடைசி அங்கத்தில். இது கிளைமேக்ஸ் சீனில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மாரீச்சன் மரீச்சி அவருடைய பிள்ளை மாரீச்சன்கிற ஆசிரமத்துக்கு போகிறான். அங்கே தான் சகுந்தலையும் அவளோட குழந்தை சர்வதமனன்கிற அந்த பரதனும், பின்னால பரதன்னு பேர், அப்போ சர்வதமனன்னு பேர். சின்ன குழந்தை, 3 வயசு இருக்கிற மாதிரி குழந்தை. இவன் ஆசிரமத்துக்குள்ளே போகச்சே அந்த குழந்தை சிங்கக்குட்டிய வாயை அது திமிடுறது. அதை மீறி இந்த குழந்தை அந்த வாயை புலந்து, நான் உன் பல்லை எண்ணணும் வாயக்காமிங்கிறது. அதுதான் அப்போ துஷ்யந்தன், அவனுக்கு இன்னும் தன் பிள்ளைன்னு தெரியாது. அவன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், மகதா தேஜசோ பீஜம், திஸ் சைல்ட் இஸ் த ஸ்பார்க் ஃபார் எ பிக்கர் ஃபயர், லார்ஜர், இல்லைன்னா வைல்டு ஃபயர், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். மகதா தேஜசகா, ரொம்ப பெரிசாக இருக்கிற ஒரு தேஜஸுக்கு, ஒரு அக்னிக்கு, ஒரு நெருப்புக்கு ஒரு ஸ்பார்க், பீஜம், சீடு, விதை அப்படின்னா அர்த்தம். ஸ்பார்க் ஃபார் எ பிக்கர் ஃபயர்னு, லார்ஜர் ஃபயர்னு அர்த்தம் இல்லையா? பாலோயம் பிரதிபாதிமே, திஸ் சைல்ட் சீம்ஸ் டு மீ that is the seed for a very big bag. என்ன சொல்கிறோம், a high badder full one அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல எனக்கு அதாக தான் இங்கிலீஷில் அவ்வளோ தான் தெரியாது. இந்த பேடருங்கிறது ஃபுல் வருமா வராதா தெரியாது, ஃபுல்லாக தெரியாது. அதனால் ஃபார் எ வெரி ஃபார் எ பேடர் ஹீரோ, திஸ் ஒன் இஸ் த சீட் ஃபார் எ ஹீரோ வித் பேடர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கச்சே பின்னால் பெரிய அளவில் சாம்பிரதாயிகமான ஸ்லோக தியானங்கள், திவ்ய பிரபந்த ஞானங்கள், சாம்பிரதாயிக வித்யைகள், அவைகளுக்கெல்லாம் இவ ஆரம்பமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை சொல்ல வந்தேன். என்னை காட்டும் சின்ன வயசுலேயே இவ்வளவு நன்னா சொல்கிறா, ரொம்ப நன்னா வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெருமாள் ஆசீர்வாதத்தால் நடக்கணும். அதே சமயத்தில் லோக ரீதியான வித்தியையோ அவளுக்கு வரணும் இல்லையா? அதுவும் வரணும் முடியும், அப்போ தானே ஜீவிக்க முடியும். அதனால் சாம்பிரதாயிக வித்யை ஆஸ் வெல் ஆஸ் லௌகிகமான வித்யை, கருணாகராச்சார் தான் இருக்கிற பாருங்க, 2 ஃபீல்டுலேயும் ரொம்ப ஹை லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ரீதியில் அந்த குழந்தைகள் எல்லாரும் வரணும்னு மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன். தெரிஞ்சவா அதை குரூப்பில் போட்டு அவன் அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியணும். நாம் ஆசைப்பட்டோம், பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், மங்களாசாசனம் பண்ணுறோம், பேரண்ட்ஸுக்கும் தெரியணும். டைம் ரொம்ப சங்கோச்சம், எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த தினம் பாசுரம் அற்புதமான பாசுரம். இதற்கு முன் பாசுரத்தில் எம்பெருமானோடு கைங்கரியம் செஞ்சிருக்கக்கூடிய, அதனாலே தன் தர்மங்களை மறந்தவனான ஒரு தன் தங்கையை எழுப்பினான். இந்த பாசுரத்தில் கண்ணழகு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த கோபஸ்திரீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா, நம் கண்ணழகை பார்க்கணும், அதை ரசிக்கணும் அப்படின்னா கண்ணன் தானே வரட்டும். என் கண்ணழகை பார்க்க நாம் போய் அவனுக்கு காமிக்க வேண்டியதில்லை, அவனே இங்கு வரட்டும். என் கண்ணழகு வேண்டுமென்றால் கண்ணன் தானே வரட்டும் என்று கிடக்கிறாள் ஒரு தீயை எழுப்புகிறாள் அப்படின்னு கண்ணழகுல அவனை காற்றிலும் விஞ்சி நிற்கக்கூடியவள் இந்த தோழி அப்படின்னு நாச்சியார் போதறி கண்ணினாய்
அப்படிங்கிற பதத்தாலே சொல்றான். புள்ளின்பாய் கீண்டானை பொல்லாவர கலைகிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் அவை கடம்புக்கார். ராமன், கண்ணன், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதில் செய்த வீரச் செயல்கள், அந்த குணங்கள் எல்லாத்தையும் பாடிண்டு அனைத்து ஆய்குலத்து சிறுமியர்கள் கோபகன்னிகைகள் அனைவரும் பாவ நோன்பு, இந்த காத்தியாயனி விரதம், அதற்காக நம்ம ஒத்தற்கொத்தர் சொல்லி வச்சிருந்த யமுனா தீர சங்கேத ஸ்தலத்துக்கு போனான். பாவைக்களம் அதுதான். இது ஸ்டேஜ், அது பாவைக்களம். நோன்பு அனுஷ்டிக்க வேண்டிய இடம் பாவைக்களம். போயிட்டா வெள்ளி எழுந்து வியாழம் வழங்கிற்று. சுக்ரோதயம் ஆயிடுத்து, குரு கிரகம் அஸ்தமனம் ஆயிடுத்து. பட்சிகள் சப்திக்கிறது, புல்லும் சிலம்பினகான். 6வது பாசுரத்திலையும் புல்லும் சிலம்பினகான்னு சொன்னான், இங்கேயும் புல்லும் சிலம்பினகான். அங்கே சொன்னதுக்கும் இங்கே சொன்னதுக்கும் வித்தியாசம்னு வியாக்கியானம் பண்ணான். பெரிய காவியங்களில் வசந்த கவிகள் ஒரு பதத்தை திருப்பி பிரயோகம் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கும், ஸ்பெஷல் உபயோகம் இருக்கும். நாச்சியார் எல்லாருக்கும் வாக்கு வரும்படியான அனுகிரகம் பண்ணக்கூடியவள். காம் பாச்சம் ததாதீதி கோதா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். கோதாங்கிற பதத்துக்கு நமக்கு வாக்கை தரக்கூடியவள்னு அர்த்தம். கோதா பிராட்டியை தியானம் பண்ணால் நமக்கு வாக்கு வரும். அதற்காகவே அடியன் எப்பவும் ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீர் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாணியாம் கோதாவரண்ய சரண சரணம் பிரபுதே சொல்றது பழக்கம். நாம் பேசுகிறோமானால் ஆச்சியாருடைய அனுகிரகம், வேற ஒன்றும் இல்லை. கோதா பிராட்டி முள்ளும் சிலம்பினகான் திரும்பி சொன்னாலேனா பெரியோர்கள் எழுதினா அப்ப பட்சிகள் தங்களுடைய கூடுகளிலே சந்திச்சது. தூக்கம் கலைஞ்சது, உடனே சத்தம் போடுறது. எல்லாருமே தூக்கம் கலைஞ்ச உடனே தான் உணர்ந்ததுக்கு அடையாளமா ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். they may call or they may sound or they may voice. இல்லையா? ஏதோ ஒரு சப்தம் இருக்கும். பட்சிகளுக்கு விசேஷம். நமக்கு நாமே எழுந்து போயிடுவோம். அதுக்காக சிலம்பும், சிலம்பினகான்னா அசையறதுன்னே ஒரு அர்த்தம். சிலம்பினா முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சப்தம். பட்சிகள் சந்தித்தன. இங்க புள்ளும் சிலம்பினா அதான் கூட்டுத சந்திச்சுது. இங்க என்ன விசேஷம்னா சர்வோதிக்கமாக சச்சரியான் என்றன. எல்லா இடத்துலையும் பரவி கீச் 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 கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டுருக்கு. பட்சிகள் கூடுகள்லேருந்து கிளம்பி போகிறத பார்த்தா தெரியும். ஏதாவது ஒரு கார்டன், இங்கே தான் பாக், அம்பர்பேட் பாகு, எல்லாரும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன். பாக் நிம்பல்லியோ ஏதோ போட்டிருந்தா, பரிகாசம் பண்ணலை. எல்லா இடத்துலையும் பாக் சேர்த்துக்கிறான். இந்த பாக்ங்கிறது என்ன, எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்காளேன்னு. எல்லாம் ஃபாரஸ்ட் கார்டனாக இருந்து தான், அதனால பாக் சேர்த்துருக்கான்னு அங்கே எஜமானாள் சொன்னான். ஓஹோ, அது உபன்யாசம் உபயோகப்படுத்திக்கிறான், உபயோகப்படுத்தினேன். அதனால எல்லா இடங்களையும் அந்த மாதிரி இடங்களில் ஒரு கார்டனுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம்னா காத்தால வேலையில் எழுந்துட்டோமானால் பக்கத்தில் ஒரு 4 மரங்கள் இருந்தது. ஃப்ளாட்டில் கூட மேல் ஃப்ளாட்டில் போய் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்து பார்த்தோம்னா பட்சிகள் கூட்டம் கூட்டமாக போகும் நிறையா. இல்லையா? புறாக்கள், குருவிகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட்டம் கூட்டமாக போகும். எந்த பட்சிகளாக இருந்தாலும் 1-2 போகாது, கூட்டம் கூட்டமாக போகும். எதை தேட போகும்? ஆகாரத்துக்காக தேடுறதுக்கு. எழுந்தவுடனே பசிக்கிறது போடுறது. அதை சொன்னாடிங்க. அங்கே தூக்கம் கலைஞ்சதை சொன்னால் இங்கே எங்கும் பரவி வியாபித்தன அப்ப சப்தம் கூட்டமாக சப்திக்கத்த புல்லும் சிலம்பினகான். அப்பதை இவரை பார்த்தா போதறி கண்ணினாய். வியாக்கியானங்கள் அழகாக பண்ணுறா.
ஆண் பெண் 2 பேரும் கண்ணழகளை மிஞ்சி நிற்கக்கூடிய மிதுனம் எம்பெருமானும் பிராட்டியும். கண்ணன் எம்பெருமானுடைய அம்சமானத்தாலே அவன் பத்னியாக வரக்கூடியவா, அவன் இஷ்டமான கோபிகள் அத்தனை பேரும் பிராட்டியினுடைய விபூதிகள். அதில் ஒவ்வொருத்தருக்கும் பிராட்டியோட ஐஸ்வர்யம், ஒவ்வொரு குணம் இல்லைன்னா ஒவ்வொரு சீர்மை, ஒவ்வொரு செழுமை இருக்கும். இந்த பெண்ணுக்கு பிராட்டியோட கண்ணழகு இருந்தது. அதை வியாக்கியானம் பண்ணா, அனைத்துலகுமுடைய அரவிந்தலோசனவன் நெடுங்கண் இடமானிவள். ஆழ்வாருடைய பாசுரம். நெடுங்கண் இடமான்னு நீண்ட கண்களை உடைய நல்ல அழகா இருக்கக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய மான்களுடைய கண்ணை பார்த்தா அந்த மருட்சி இருக்கும். அது கண்ணண்ட என்னடைய நடிக முடியும், மேலும் கீழும் சைடும் சட்டுன்னு அலக்கழிக்கும். எல்லாருக்கும் கண்கள் அலையும். ஆனால் மான்களின் கண்களில் அந்த அசைவு அழகா இருக்கும். நெடும் கண் இள மான் இவள், அவன் அனைத்து உலகும் உடைய அரவிந்த லோச்சனன். சரிதானா? கண்ணழகு. அரவிந்த லோச்சனன் தான் தாமரை கண்ணன். பெருமாள் ஒரு தாமரை காடுகள் பூத்தது போல் இருக்கன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஒரு தாமரை இல்லை, நிறையா தாமரை அவன் உடம்புல இருக்கு. அவன் முகமும் தாமரை, கண்ணும் தாமரை, கையும் தாமரை, அடியும் தாமரை. ஏன் சுவாமி? நாபினா நாபி கமலம் சொல்லும். கமலம் இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல அதுவும் வட்டமாக இருக்கக்கூடிய திருநாபி. மனத்துக்கினியான் பாடணும். மனத்துக்கினியான பல பேர் பாடியிருக்கா. பஜன்ல ஒரு அழகான கீர்த்தனை இருக்கு இல்லையா? ராமச்சந்திரன் ஆரம்பிக்கிறது முழுக்க தெரியாது எனக்கு. அதில் 2வது வரி நவ கஞ்சதோச்சன கஞ்சகர, அதானே? சரியா தெரியலையே, அதான் தெரிஞ்சு வராங்க. நவ கஞ்சதோச்சன கஞ்சகர, அப்புறம் பத கஞ்சாருணம் இல்லையா? 3 சொல்லணுமே. நவ கஞ்சலோச்சன கஞ்சகர பத கஞ்சாருணம் அப்படின்னு வருது. நவ கஞ்சலோச்சனன், கஞ்சகரன். கஞ்ச அப்படிங்கிறது கங்கிறது தண்ணி. சூரியனுக்கு கபிகின்னு ஒரு பேர். கபினா குரங்கு பேர். கபிகின்னு சூரியனுக்கு ஒரு பேர். கப்பியாசம் புண்டரிக்கணிங்கச்சே கபிங்கிறது சூரியனாலே மலரக்கூடிய தாமரையே கப்பியாசம் சொல்றதுன்னு சொல்லும். அந்த கபின்னு சூரியனுக்கு ஏன் பேர்னா நீரை குடிக்கிறவன் அர்த்தம். கனு முதல்க கம்னாக்க ஜலம் பிபதீதி. அதே மாதிரி கே ஜாத்தங்கிறது கஞ்சேனா அது விற்பத்தினால. கஞ்ச அப்படின்னாக்க தாமரை, ரவீந்தம். நவகஞ்சலோச்சனன். நவகஞ்சலோச்சனா புதுசாக அன்றளர்ந்த தாமரை, அப்போ மலர்ந்ததான தாமரை, அப்போ விகசிதமான தாமரை. நவகஞ்சலோச்சனன் எம்பெருமான். கஞ்சகரன் தாமரை கையான். சரிதானா? நவகஞ்சலோச்சன கஞ்சகர. அதுக்கப்புறம் பத கஞ்சன், அதாவது திருவடியும் அவனுக்கு தாமரையாக இருக்கும். கஞ்ச முககர கஞ்ச இல்லையா? நவ கஞ்சலோச்சன கஞ்ச முககர கஞ்ச பத கஞ்ச அருணம் வந்துடுத்து பதம். சரிதானா? நவ கஞ்சலோச்சனன் கஞ்ச முகன், அதாவது தாமரை மாதிரி முகம் இருக்கிறவன். அதுக்கப்புறம் கர கஞ்சன், கை தாமரையா இருக்கு. அதுக்கப்புறம் பத கஞ்ச அருணன், அதில் திருவடியும் சிகப்பா தாமரை மாதிரி இருக்குது. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்,
அருணம்னா பெருமாள் சிவப்பாக இருக்கான். பெருமாளுடைய நிறம் என்ன? நீலமேக சியாமலன், கருத்த நிறம். ஆனால் இந்த ராமனை பற்றி கீர்த்தனை, அது மனத்துக்கு நீயான பற்றி கீர்த்தனை. அவன் அழகாக இருக்கான்னு சொல்கிற கீர்த்தனை. எப்பவும் அழகாக இருக்கிற ராமன் சிவப்பாக இருக்கச்சே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கான் இல்லையா? சந்தனக்காப்பை பெருமாளுக்கு அவசரமாக போய் சேவிக்கிறோம். எப்பவும் பெருமாள் சேவிக்கிறோம். சந்தனக்காப்பியை சேவிக்கிறோம்னா எப்பவும் பார்க்கறத விட சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதே மாதிரி இந்த வரியில் சொல்லும்போது அந்த கீர்த்தனை பண்ணவர், கீர்த்தனைக்காரர் சதனா, அந்த காயக்காரர் என்ன சொல்லியிருக்கார்? நவ கஞ்ச லோச்சன, புதுசாக தாமரை மாதிரி இருக்கிற கண், கஞ்ச முக, தாமரை மாதிரி இருக்கிற முகம், எல்லாமே செந்தாமரை செந்தாமரை செந்தாமரை. சிவந்த கண்கள், முகமும் தாமரை மாதிரி விஸ்தாரமாகவும் சிவப்பாகவும் இருக்குது. கதை கஞ்ச, கை சிகப்பாக செந்தாமரை மாதிரி இருக்குது. திருவடியும் தாமரை மாதிரி இருக்குது. எல்லாமே செந்தாமரை போல இருக்கச்சே அவன் மொத்த திருமேனியும் அது டால் அடித்து மொத்தமும் சிவப்பாக இருக்குது. அருணம்ங்கிறது ராமனுக்கு அன்னைக்கும், திருவடிக்கு மட்டும் இல்லை. இவைகள் அனைத்தும் தாமரை போல் இருப்பதாலே முழுவதும் சிவப்பாக காட்சியளிக்கும் ராமபிரான். சரியாப்பா? அதனால் அதே மாதிரி இந்த பெண் எப்படி இருக்கா? அவன் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன் அவன், இவள் நெடுங்கண் இளமானிவள். அதை கொண்டு வராள் நாச்சியார். போதரி கண்ணினாய், ரொம்ப அழகான பதம் போதரி கண்ணினாய்கள். போதுனா குபளைய புஷ்பம், போதுனா புஷ்பம், புஷ்பம் போன்ற கண்ணினல்னு ஒரு அர்த்தம். தாமரை மாதிரி கண்ணிற்கு சொல்கிறோம். குவளைய புஷ்பத்துக்கு போதுன்னு ஒரு பேர். அப்போ என்ன அப்படின்னா, குவளையம்னா கருப்பாக இருக்கும். கண்ணு கருப்பாக இருக்கிறது, மெய் தீட்டி சுற்றி வர கண்ணா கருப்பாக இருக்கு, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் போதுன்னா டயம், போது, எப்போது, இப்போது, அப்போது. தமிழில் எப்போதுனா எந்த போது, இப்போதுனா இந்த போது, அப்போதுனா அந்த பொழுது. இந்த போதுங்கிறது டயத்தை சொல்லுது இல்லையா? வென் தென் இல்லையா? இந்த ஈன்னு முடிஞ்சால் டைம் ரெஃபரன்ஸ். வேர் தேர், ஆதி முடியச்சே, ஈயாதி முடியச்சே, அதெல்லாம் இடத்தை சொல்கிறது. இப்படி காலவாச்சகம் தேசவாச்சகம் உண்டோ? அந்த மாதிரி காலவாச்சகமான ஒரு பதம் இது. அந்த மாதிரி நீக்கிற போதுனாக்கா டயம். இந்த டயத்தை சொல்லச்சே அரிக்கண்ணினாய், டயத்தை அரிக்கக்கூடியவன். ஹரிங்கிறது தமிழில் அரியாகும். ஹரிங்கிற சம்ஸ்கிருத பதம் அரின்னு ஆகும் தமிழில். அரின்னு ஒரு சம்ஸ்கிருத பதம் இருக்குது, விரோதின்னு அர்த்தம். அதுவும் தமிழில் அரியாகும். இப்போ இந்த ஹரிங்கிற தமிழ் பதத்துக்கு ஹரிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு இருக்கிற 12 அர்த்தங்களும் வரும். ஹரிங்கிற பதத்துக்கு இருக்கிற விரோதிங்கிற அர்த்தமும் வரும். ஹரி உருவாயினா நிசும்ம வரும். ஏன்னா ஹரிங்கிற பதத்தோட தமிழாக்கம் சிங்க உரு. சரியா? அதான் ஹரி உருவுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அதை தவிர ஹரதீதி ஹரி அந்த அர்த்தம். அந்த ஹரி சப்தத்துக்கு ஹரிக்கிறவன், பாபத்தை ஹரிக்கிறவன், பாபத்தை போக்குறவன் அர்த்தம். இப்போ காலத்தை போக்குறதுன்னு காலத்தை போக்கும்படியான கண்ணழகுடையவள். அவளோட கண்ணை பற்றி மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தான். ஐஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டார். என்ன ஐஸ்னு டாபிக் போட்டார். வி கேன் டாக் ஆன் ஐஸ். ஐஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ். Eyes are attractive, just attractive, more attractive and most attractive, and highly attractive. Attractive to the extent, attractive to the core extent. It's attractive, everything else is non-attractive. இப்படியெல்லாம் சொல்லி ஐஸை மட்டும் ஐஸ் வச்சு நிறையா பேசலாம். இப்போ நாச்சியார் போதரி கண்ணினாய்னா காலத்தை இவள் கண்ணழக பற்றி பேசி பேசி பொதுபோக்கலாம் நாள். போதரி கண்ணினாய்
பொதுனா புஷ்பம். ஹரிங்கிற சப்தத்துக்கு மான்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஹரினம் தாமர போலையும் இதெல்லாம் வியாக்கியானங்கள் எடுத்திருக்கா. தாமர போலும் மான் போலும் கண்ணழகுள்ளவள், காலத்தை கழிக்கும் கண்ணழகுள்ளவள், புஷ்பத்திலே அமர்ந்த பண்டு போன்ற கண்ணழகுள்ளவள். ஹரினம்ங்கிறதுக்கு பண்டுன்னு ஒரு அர்த்தம். போதுனா புஷ்பம், போதிலே அறியிருப்பது போல் கண்ணழகுள்ளவள், புஷ்பத்திலே பண்டு இருக்கிற மாதிரி கண்ணழகு அவளுக்கு. சிதன இப்படியெல்லாம் வர்ணிக்கிறான். நான் நடுவில் கருவிழி இருக்கோ, சிவந்த கண்ணில் நடுவில் கருவிழி, புஷ்பத்திலே பண்டு அமர்ந்திருக்கிற மாதிரி கண்ணழகு. நான் எதையுமே சொல்லலை, போய் சேவிச்சேன்னா பெரியவாச்சாரமில்ல வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். நம்ம அதை கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிக்கிறோம். தான் 3 பிரதானமான அர்த்தங்களை எடுத்து அண்டிச்சிருக்கிறார் ஆண்டவன். ரொம்ப அழகாக சாய்ச்சாகும். பெருமாளை காட்டிலும் இவளுடைய கண்ணழகு அதிகமாக. அதுக்கு எப்படின்னா பிராட்டிக்கு பெருமாளை காட்டிலும் கண்ணழகு அதிகம். அதுக்கு ஐதிஹ்யம் ஒன்று சொல்வாள், ரொம்ப பாப்புலர் ஐதிஹ்யம். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீரங்கத்தில் என்ன எல்லா ஊர்லேயும் வைகுண்ட ஏகாதசி, நாளைக்கு காத்தால வைகுண்ட ஏகாதசி, நாளைக்கு காத்தால நாச்சியார் திருக்கோளம்னு பல சந்நிதிகளில் பெருமாளுக்கு நாச்சியார் வேஷம் போட்டிருப்பாள். நாச்சியார் வேஷத்தில் பெருமாள் சேவசாரிப்பார். பல நம்ம பெருமாள் கோயில்களில் தான் நாச்சியார் திருக்கோளம் நாளைக்கு. ஸ்ரீரங்கத்தில் விசேஷித்து நாச்சியார் திருக்கோளம். அந்த நாச்சியார் திருக்கோளத்தில் என்ன விசேஷம்னா, பட்டர் பெருமாள்கிட்ட பேசுவார், பெருமாளும் பட்டர்கிட்ட பேசுவார். நமக்கெல்லாம் நாம் பெருமாள்கிட்ட பேசுவோம், பெருமாள் நம்மக்கிட்ட பேசிக்கிறதா கல்பனை தான் பண்ணிக்கணும், ஆக்சுவலாக பேச மாட்டேன். ஆனால் பட்டர்கிட்ட பெருமாள் பேசுவார். ஒரு நாச்சியார் திருக்கோளம் இப்பெல்லாம் கொஞ்சம் புறப்பாடாது. ஒரு காலத்தில் கருட மண்டபத்தோடு இருப்பதான் பெருமாள், ரொம்ப பிராச்சீனமாக. வாசலில் பகல் 10 உற்சவங்கள்லாம் உள்ளுக்குள்ளே தான். நாச்சியார் திருக்கோளத்துக்கு மன்னிக்கு மட்டும் கருட மண்டபத்தில் சேவையாகும். அதுக்கப்புறம் நிறையா ஜனங்கள் வரா, கஷ்டமாக இருக்குன்னு சாயங்காலம் ஒரு புறப்பாடு பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறதுன்னு ஏற்பட்டது பெரியவா சொல்கிறது. அது எனக்கு எங்கள் மதுராந்தகம் கல்யாணமது நீச்சம்பாடி ராமசாமி எங்கால் பிரின்சிபல் சுவாமி சொல்லியிருக்கார் அதை பற்றி. அந்த நாச்சியார் திருக்கோளம் பட்டர் போய் மங்களாசாசனம் பண்ணுறார், பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் பார்த்து அதை வைத்தார், பட்டரே எப்படி இருக்கு நம்முடைய கோலம், நீ எப்போ பார்த்தாலும் நாச்சியார் நாச்சியார்னு அவ்வளோ வசத்தியாக சொல்லிடுறேன், எங்க நாச்சியாரா, இப்போ நான் அந்த மாதிரி இருக்கேன், அதனால் கொஞ்சம் அப்படின்னு அதே மாதிரி இருக்கான்னு கேட்டதான். சுவாமி எல்லாம் பொருந்தி இருக்கு, கண்ணு மட்டும் ஏமாத்திட்டு தூண்ண. என்னன்னா எல்லாம் அழகாக இருக்கு சுவாமி, அந்த கண் பார்க்கிற மாதிரி உம்மால பார்க்க முடியலை. குருடன் ராஜவிழி விழிக்கிறதுன்னு சொல்லுவாள், அதை நேரக்க சொல்லாமல் இந்த விழி மட்டும் அவளை மாதிரி திவ்யமான கருணா கடாட்சம் உமக்கு வரல. உம்ம கருணா கடாட்சம் வேற, அவ கருணா கடாட்சம் வேற. ஒரு பட்டிமன்றம் நடத்தினா சாமானியால் உம்ம பக்கம் பேசுவான், வித்வான்கள் அவ பக்கம் பேசுவாங்க. பட்டர் திருப்படி பார்க்கிறான் பிராட்டிய சீதை அசோகவனத்தில். நேற்றுக்கு சொன்ன ஸ்லோகம்தான் முந்தானா, துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லட்சணம். எல்லா விதங்களிலும் ராமன் சக்கரவர்த்தி திருமகள், இந்த பிராட்டிக்கு தகுந்தவன். பிராட்டிக்கு தகுந்தவனா அவன் அப்படின்னா தகுந்தவன், இவளும் அவனுக்கு தகுந்தவள். இதுதான் சாதாரணமான அர்த்தம். ஆனால் அவர் என்ன சொன்னா, இவள் அவனுக்கு தகுந்தவள், அவன் இவளுக்கு ஓகேனதான். ஏன் அப்படின்னா அவன் இவளுக்கு தகுந்தவன்னு சொல்றதுல ஒரு சொட்டு உழறு கொஞ்சம் குறை இருக்கு, ஒரு பிந்து மாத்திரம் குறை. என்னன்னா இவ கண்ணழகு அவனுக்கு வரல. சாமுத்திரிகா சாஸ்திர லட்சணங்கள்ல இன்னைக்கு சொன்னோமே எல்லாம் நிறம பெற்றவன் இருக்கு, கண்ணோட அழகுல இவளுக்கு அவன் தோற்பவன். தஞ்சேயம் அசிதேக்ஷனா. அப்ப எப்படி இவள்
இவளுக்கு அவன் பொருத்தம் சொன்னேன்னு அனுமானத்தை கேட்டால் அவன் சொன்னதான். இவனை காட்டுன்னு வசதியாக வேற யாரும் கிடையாது. அது வழி இல்லை. இந்த காலத்தில் நிறையா படிச்சுடுறது குழந்தைகள். கல்யாணம் பண்ணிக்கோனா சதமே வேண்டாம், நிறையா அச்சீவ் பண்ண எனக்கு ஆம்பிஷன் இருக்குது. ஐ வாண்ட் டு ரீச் த ஹையஸ்ட், ஐ ஹாவ் ஏ கோல், ஐ வாண்ட் டு அச்சீவ்ங்கிறா. அதையும் மீறி ரொம்ப கஷ்டப்படுத்தினா என் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்தாப்புல பாருங்கோ பண்ணிக்கிறேங்கிறா. அது ஒரு 2 வருஷம் தேடினா கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இவள் எல்லாத்துலேயும் டாப் ரேங்கில் இருக்கா. சட்டுன்னு அதிகமாகவும் அச்சீவ் பண்ணிடுறா. 32 வயசு பொண்ணுக்கு 35 வயசு பையனை பார்க்கச்சா அந்த 35 வயசு பையனோட சம்பளம் 32 வயசு பொண்ணை விட 20% குறைச்சதாக தான் இருக்கே தவிர. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ட்ரெண்டு, பொண்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறது, உடனே கிடைக்கணும்னு 25 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடுறான். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவே 30 வயசு ஆகுது, அவன் செட்டில் ஆகிறதுக்கு 35 வயசு ஆகுது. அப்போ பார்த்தாலும் இவளை விட அவன் குறைஞ்ச சேலரியாகவே இருக்கான். சரி, அதையும் மீறி பண்ணி வைக்கலாம் அப்படின்னாக்க ஒரு குறைப்பு தானே இருக்குது. தஞ்சே மசிபேக்ஷனா ஓகே, பாதகம் இல்லைங்கிறா. குவாலிஃபிகேஷன் குறைச்சி பாதகம், குவாலிஃபிகேஷன் ஈக்குவலாக இருக்குது, சம்பளம் குறைச்சால் ஓகே, வேறு வழி இல்லை. இதை விட அதிகம் தான் என்றைக்கு பண்ணுறது. தனியாக தான் பெருமாள் சிருஷ்டி பிரம்மா பண்ணணும். ஹையஸ்ட் சேலரியோட புறக்கட்சியமே ஒருத்தம் இருக்கணும். அப்போ தான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுங்க. தஞ்சேய மசிதேக்ஷனான அந்த மாதிரி எம்பெருமானை விட கண்ணழகு சிறந்ததாக படைத்தவள் இவள்ங்கிறது போதனிக்கழி நாயகத்தில் நாச்சியாக சாதிக்கிறாங்க. அழகான பாசுரங்கள், எல்லாத்துக்கும் நிறையா வியாக்கியானம். போதனிக்கண்ணினாய் முதல்லையே சொல்லிட்டா, எல்லா பெண்களும் பாவை களத்துக்கு போயிட்டா. சுக்ரோதயம் ஆயிடுத்து, குருகிரகம் அஸ்தமனம் ஆயிடுத்து, பட்சிகள்லாம் எங்கே பார்த்தா அது சப்திக்கிறது. கண்ணழகு படைத்த கோபஸ்திரீயே, என் தோழியே, நீ எழுந்திரு. எழுந்து என்ன பண்ணணும்? படுத்துருக்கியம்மா, படுத்துருக்கலாமா? நான் எல்லாரும் பாவைக்களத்துக்கு போயிட்டாதான் நீயும் ஓடி வந்து எங்களோடு கிருஷ்ணானுபவம் பண்ணணுமே. பண்ண வேண்டாமா? பண்ணாமல் படுத்துருக்கியே நியாயமா? அதை சொல்றாள். இந்த கிருஷ்ணானுபவங்கிறது எப்பேற்பட்டது? அனுபவிக்க ஆரம்பிச்சா மேல மேல ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்க மேல மேல சுகத்தை தரக்கூடியது. ஒருத்தன் சாப்பிட்றான், ரொம்ப கெட்டிக்காரன், நல்லா சாப்பிட்றவன், ரசித்து சாப்பிட்றான். நிறையா சாப்பிட்றவோ, நல்லா சாப்பிட்றவோ, ரசித்து சாப்பிட்றான், 1/2 மணி நேரம் சாப்பிட்றான். அப்போ தான் அதுக்கு மேலே நமக்கு செல்லாதுப்பா. ஊருக்கு திருப்தி வந்துடுறது. அசடு தட்டாத, திருப்தி வராத ஒரு அனுபவம் பகவத் அனுபவம். அந்த பாசுரங்களில் சொல்ல ஆரம்பித்தா, ஸ்லோகங்களில் சொல்ல ஆரம்பித்தா, கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தா, அப்பொழுது முழுக்க கீர்த்தனம் பண்ணலாமா, பகலெல்லாம் கீர்த்தனம் பண்ணலாமா, நாளெல்லாம் கீர்த்தனம் பண்ணலாமா, வாரங்கள் கீர்த்தனம் பண்ணலாமா, மாதங்கள் கீர்த்தனம் பண்ணலாமா. எத்தனை நாள் பண்ணாலும் முடியாததுன்னு ஆழ்வார். எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாலும் முடியாததுன்னு ஆழ்வார். யானுமேத்தி ஏழுலகுமேத்தி, ஏழுலகு ஏற்றி உலகேத்தி, ஏழுலகேத்தி ஏழுலகுமேத்தி, ஏழுலகும் முற்றுமேத்தினர் ஆழ்வார். தான் பாட ஆரம்பிச்சதாம், எல்லாரையும் சேர்த்துட்டு பாடினராம். பெருமாளை கூப்பிடலாம், ப்ளீஸ் கம் சிட் வித் அஸ், யூசிங் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் செல்ஃப். யூ சாண்ட் யுவர் நேம்ஸ் யுவர் செல்ஃப். யானுமேத்தி ஏழுலகும் முற்றுமேத்தி, பின்னையும் தானும் ஏற்றியும். பின்னால் அவனே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். அவனை அப்பவும் முடிஞ்சுதானா? முடியலையாம். தன்னை ஏற்ற ஏற்ற எங்கே இது. அப்பேற்பட்ட பெருமை உள்ளவன், வைபவம் உள்ளவன் பெருமாள். யோகத்தில் கீர்த்தனம் பண்ணச்சே ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறாளே. ஏகாதசி ராத்திரி முழுக்க பாடினாலும் காற்றாத பாலனை வச்சுக்கிறாளேனா அதுக்கு மேலே இவாளுக்கு சக்தி கிடையாது.
குணங்கள் முடியல, நம் காலம் முடியல, நமக்கு முடியல. அதற்குத்தான் முடிவே இருக்கிற, குணங்கள் முடியலை. அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத நாச்சியார் அழகாக வர்ணிக்கிறா. சில பேர் போய் தீர்த்தம் ஆடுவா, நதிகளில் தீர்த்தம் ஆடச்சே, சதச்சனன்னு ஓடக்கூடிய அருவிகளில் தீர்த்தம் ஆடும்போது ஆனந்தமாக இருக்கும், பரமானந்தமாக இருக்கும். அது மேலே மேலே ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிச்சுட்டே இருப்பாள். மணி ஆயிடுத்துனா எறும்பு மாடு மாதிரி ஊறிண்டே இருக்காதுடா வாடாம் பார்த்துடுவே. ஆனால் அவன் ரசிப்பான் அதை. அந்த அருவிகளில் நீராடுறது, ஜலப்பிரபாகத்தில் நீராடுறது பரமபோக்கியமாக இருக்குமா. அதில் போய் அமிழ்ந்த உடனே உடம்பு முழுக்க சில்லுப்பு பரவும். அமிழ்ந்தே இருந்தால் உள்ளத்திலே சில்லிப்பு படரும். சரியா? உள்ளத்திலே சில்லிப்பு படரும், உதைக்கும், சிலிர்ப்பு எழும். இல்லையா? சில்லிப்பாலே நமக்கு சிலிர்ப்பு, மனசில் ஒரு சந்தோஷம். இது ஒவ்வொன்றையும் ஆழ்வார் வெவ்வேறு பாசுரங்கள் அவ்வளவு அழகாக வச்சிருக்கார். அத்தனையும் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஷி இம்போர்ட்ஸ். குள்ள குடிர, குள்ள குடிர, நீராட வேணும், குடைந்து நீராட வேணும். கோடி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவோன் போந்தோம். குடைந்து நீராடுதல்னா என்ன? ஜலத்தை குடைஞ்சு நீராடுறது. குடைதல்ங்கிற பதத்துக்கு இடம் இல்லாத இடத்துல இடத்தை பண்ணிண்டா அது குடையது. கிராமங்களில் மண் சோகத்தில் வீடுகள் இருக்கும், திடீர்னு சத்தம் கேட்கும் ராத்திரி, எரி எதையோ குடையதும்பா. இவன் உள்ளுக்குள்ளே எல்லா வஸ்துக்களையும் வச்சுருப்பான். இப்போலாம் மத பாத்திரம் ஏதாவது ஏதோ குடையிற சத்தம் கேட்க தெரியும்பா. இது ஜாலியாக விளையாடி இருக்கோங்க. தெரிய பண்ணுறவள் தனியாக இருக்கும், ஆள் தனியாக இருக்கும். ஆளுக்கும் தெரிய பண்ணுறவங்களுக்கும் ஒரு 50 அடிகள் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். போய் எழுந்து போகணும், எலி கொடையிறதே எழுந்து போகணும்பா. போய் பார்த்தா அது எங்கேயோ அப்படி துள்ளி விளையாடின்னு இருக்கும். சரிலாம் மூடி வச்சிருக்கா, பார்த்து திரும்பி விடுவான். எலி குடையிறது. மண் சபத்தில் எலி குடைஞ்சு பல பண்ணி உழுக்கு வந்துடும். சரிதான், பெரிச்சாடி உள்ளே வந்துடும். பம்பாயில் ஒரு சுயம் போயிருக்கச்சா அங்கே ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். 5வது ஃப்ளோர். என் தம்பி அங்கே கொடுத்தவன் இருந்தேன். அவன் ராத்திரி சொன்னான், பாத்ரூமில் ஒரு பெரிய பிடியோட கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வைக்கணும், இல்லைன்னா எலி வந்துடும்னா. சரின்னு வச்சுட்டு வந்துட்டோம். வச்சுட்டு வந்தால் காத்தால அங்கே பாத்ரூமில் இத்தனை மண் அண்ணண்ட கிடக்கு. அதையும் மீறி பெரிச்சாடி வந்து, சரிதானா, இதெல்லாம் பேசக்கூடாது உபன்யாசத்தில், ஆனால் பாடத்துக்காக சொல்கிறேன். பெரிச்சாடி மண்ணை மொத்தத்தையும் குறைஞ்சி அண்ணண்ட தண்ணி பள்ளமாக இருக்குது சைடில் தான். என்ன பண்ணுறது? இங்கே 5வது ஃப்ளோரில் அது அந்த பைப் லைன் வழியாக வந்துள்ளது சுலபமாக. பெரிசாக மூட வேண்டியிருக்கு எல்லா ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து, அது வழியாக சுலபமாக வருது. அந்த மாதிரி இதே எலி இடமில்லாத இடத்துல குடையது இடத்தை ஏற்படுத்திக்கும். அந்த மண்ணெல்லாம் தள்ளிட்டும் தாம் போகத்துக்கு வழி பண்ணிட்டு ஒரு வலைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலோவை ஏற்படுத்திந்து உள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துடும். கொடைகள். அதே மாதிரி குடவரை கோயில்கள்பா. வரைனாக்கா மலையை குடைஞ்சு கோயில் கட்டினா குடவரை கோயில்பா. மகாபலிபுரத்தில் அந்த சிற்பங்கள், அதில் இருக்கிற பஞ்சபாண்டவர், அதான் குடவரை கோயில்னு வகை. சிங்கப்பெருமாள் கோயில் தான் மலையோட மலையாக பெருமாள் இருப்பார், அது ஒரு குடவரை கோயில். இந்த மலையோட பெருமாள் இருப்பார். வரையான மலையை சென்றன வரையெடுத்து கண்மாரி காத்தாயினர் ஆழ்வார். வரையெடுத்துனா மலையை எடுத்து மழையிலேருந்து பசுக்களை ரட்சிச்சேன்னு அர்த்தம். வரையினாக்க மலை, வரையை குடைந்தால் குடவரை கோயில். அதே மாதிரி நாம் குடை எடுத்துன்னு போகிறோம்,
அதுக்கு ஏன் குடைன்னு பேர் வந்தது அப்படின்னா, மழை பெய்யறது எங்கே பார்த்தாலும் நாம் நனைஞ்சிடுவோம். மழை பெய்கிற இடத்துல நம்ம போகிறதுக்கு இடம் கிடையாது, தண்ணி விழாமல் போகிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதை வச்சுருக்கோம், அந்த துணி மாதிரி இருக்கக்கூடியது சட்டுன்னு நம்ம மேலே தண்ணி விழாத ஒரு கிளாத்தில் ஒரு குடையை பண்ணிட்டு நாம் மழைக்குள்ளே குடைந்து செல்கிறோம். இடம் இல்லை நமக்கு போகிறதுக்கு, இடத்த அவகாசத்தை ஏற்படுத்தின்னு போகிறோம். அந்த நாம் குடைந்து செல்வதற்கு சாதனமாக இருக்கிறதால அதுக்கு குடைன்னு பேர். சரிதானா? குடைன்னு பேர். இங்கே நாச்சியார் சொல்கிறா, குடைந்து நீராட வேணும் சாஸ்திரம். ஜலம், புஷ்கரிணி, நடவாபி முழுக்க தண்ணியாக இருக்குது. நீ உள்ளே இறங்குறோம், இதை ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நம்ம இறங்குறோம், குடிக்கிறோம், வரோம், தலை முழுகிறோம். அதுதான் குடைந்து நீராடுதல். எழுத்து கூட்டின்றா நீராடுதல், நீரிலே ஆடுதல், நீராடுதல். உள்ள அமுந்து குடித்தா அவகாக ஸ்நானம், குடைந்து நீராடுதல் இல்லையா? அது என்ன பண்ணுறோம், ஜலமாக இருக்குது, அதில் நமக்கு இடத்தை ஏற்படுத்திக்கிறோம், அதுதான் குடைந்து நீராடுதல். ஜலத்தை குடைந்து நீராடுதல். எல்லா பூதங்களையும் குடையலாம், ஆகாசத்தை குடைய முடியாது, வாயுவை குடைய முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் ரூபம் கிடையாது, ரெண்டும் இடம் கிடையாது. இதெல்லாத்தையும் குடையலாம், நெருப்பை கூட குடையலாம். அது இல்லாத இடத்துல இடத்தை ஏற்படுத்திட்டு போகணும். அதுக்கு தனியாக ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு தான் சாதனம் கண்டுபிடிக்கணும். நீருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் குடை, விட்டாச்சே. அதே மாதிரி குடைந்து நீராட வேணும்னு நாச்சியார் சொல்கிறா. நீ குடைந்து நீராடாமல் பள்ளி கிடக்கிறியே நியாயமா? விரதத்துக்கு அங்கமாக நீராடணும். பகவத் அனுபவம் நீராட்டம், கிருஷ்ண குணானுபவம், கிருஷ்ணனை சேவிக்கிறது, கிருஷ்ண தரிசனம், அவன் திருமேனி அனுபவிக்கிறது, இதெல்லாம் நீராட்டம். கிருஷ்ணானுபவம், கிருஷ்ண சம்ஸ்லேஷம் நீராட்டம். நாம் அதில் குடைந்து நீராட வேணும். அந்த குடைந்து நீராடும்போது நமக்கு சில்லுப்பு வரைக்கும், அது மனசு வரைக்கும் போகும், சந்தோஷம் ஏற்படும். இது எதையுமே ஆசைப்படாமல் படிச்சுட்டு குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. ஆழ்வார்கள் குள்ள குளிர குடைந்து நீராடினார்கள். ஆழ்வார்கள் ஜலத்திலே ஆழ்வார்கள் அல்ல, பகவத் அனுபவமாகிய வெள்ளத்திலே, ஜலத்திலே, ஜல பிரவாகத்திலே ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் அதை சொல்றார். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. பாவாய், பாவாய்னா ஒரு ஸ்திரீகளுக்குண்டான குணங்கள் நிரம்ப பெற்றவள், அழகு நிரம்ப பெற்றவள், லட்சணங்கள் நிரம்ப பெற்றவள்னு ஒரு முழுமையான பெண்ணுன்னு அர்த்தம். ஸ்திரீத்வ லட்சணம் நாரீனாம் உத்தமாவது, ஸ்திரீத்வ லட்சணம் பொருந்தியவள் அன்றோ அப்படின்னு வியாக்கியானம். பாபாய் நீ நன்னாளாள், பகவத் சம்பந்தம் பெற்ற நாளிலே நன்னாளாகிறது ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு பகவத் சம்பந்தம் கிடைச்ச நாள் நன்னாள். சமாசேனம் பண்ணிக்கிறோம் போதோ வைஷ்ணவனாகும் நாள் நன்னாள். அந்த மாதிரி ரீதியிலே நன்னாள். இது ஒரு நாள் கிருஷ்ணனுக்காக ஒரு விரதம் பண்ணணும்னு மனசில் பட்டு அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நன்னாள். நீங்கள் எழுந்து வர வேண்டாமா? கள்ளம் தவிர்ந்து கலந்து நான் நாச்சியார் சொன்னாலாம், வாசலில் இருக்கிற மற்ற பெண்கள்லாம் இருக்கா, இந்த பெண்ணை பார்த்து சொன்னால், கண்ணன் வேணுமானால் நம் அழகு வேணுமானால் தானே வரட்டும்னு நினச்சிட்டு விஜயா இருக்க, இருந்தாலும் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க. தனியாக கிருஷ்ணானுபவம் கல்லன்மை திருட்டுத்தனம், அதை விட்டுட்டு எங்களோடு சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும். கள்ளம் தவிர்ந்து எங்களோடு கலந்து பகவத் அனுபவம் பண்ண வேணும். பாவை நோன்பு அனுஷ்டிக்க வேணும். கண்ணனிடத்திலே பதை பெற வேணும். விரதத்தை பூர்த்தி பண்ண வேணும். பின்னாலே நல்ல போகங்களை அனுபவிக்க வேணும். எழுந்து வாணி இந்த பாசுரத்தால் கூட்டாள் அப்படிங்கிறது பாசுரத்தோட அர்த்தம். முன் பாசுரத்தில் ஒரு விசேஷம் கணைத்திலங்க பெருமையில் அது அவசியம் சொல்ல வேண்டியது. இந்த நச்செல்வன் தங்காய்ங்கச்சே பெரியவாச்சான் பிள்ளை
அழிக வலுவாள பெருமாள் நாயனார் அவள்லாம் வியாக்கியானங்களில் எம்பெருமானார் திரு அவதரித்தா போலே காணும் நீ பெண் பிள்ளையும் அப்படின்னா அதற்கு வியாக்கியானம் என்ன பண்ணுறான்னா எம்பெருமானார் அவதரிச்சா எப்படியோ அதே மாதிரி இந்த பெண் பிள்ளை யாரு முன் பாசுரம் மனத்துக்கு இனி ஆணை பாடவும் நீ வாழ்கிறவாய் நச்செல்வன் தங்கையான பெண் பிள்ளையை பேர் பெற்றவன்னா கிருஷ்ண கைங்கரியமே பண்ணின்றிருக்கிறவனுடைய தங்கை. அவள் வந்தால் எல்லாரும் நல்ல வைஷ்ணவ தர்மங்களோட பகவானிடத்தில் ஈடுபாட்டோடு ஆவாளாம். அவள் இருக்கிற இடம் மொத்தமும் பகவத் பக்தி வளரும். எம்பெருமானார் அவதரித்த உடனே எப்படி உலகத்திலே பொடிக 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 என்று ஸ்ரீவைஷ்ணவம் தழைச்சதோ அதே மாதிரி இந்த பெண் பிள்ளையும் சேர்ந்தால் வைஷ்ணவம் தழைக்கும். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நற்செல்வன்னா யாருன்னா கைங்கரிய ஸ்ரீ, அதை உடைய எம்பெருமானம், கைங்கரிய ஸ்ரீ உள்ள எம்பெருமானம். இப்போ நாச்சியார் என்ன பண்ணா, அந்த பெண் கைங்கரிய ஸ்ரீ உள்ள எம்பெருமானோடு தோழமை உள்ள நற்செல்வனுடைய தங்கை இந்த பெண்ணு சொன்னதால இந்த கோபஸ்திரீங்கிறவா எல்லாரும் ஒரே ஜாதி, அக்கா தங்க. சரிதானா? நாச்சியாருக்கு தன்னை பாஷ்யக்காரருடைய தங்கன்னு சொல்லிக்கணும்னு ஆசையம். இவளை நற்செல்வன் தங்காயின்னு சொன்னதால பாஷ்யக்காரர் அவதாரத்தை ஊகிச்சு நாச்சியார் எம்பெருமானா திரு அவதரித்தா போலே காணும் இப்பெண் பிள்ளையும்னு பிரியபாவன்னு சொல்கிறார். அதற்கு நிரூபகமாக பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னால் ஆள் வாழியேன்னு வாழி திருநாமத்தில் பூர்வாச்சாரியார் அனுசந்தானம் பண்ணியிருக்கிறத எடுப்பாள். நாச்சியார் அழகருக்கு பாசுரம் பண்ணும்போது இந்த திருமாலிரஞ்சோட நம்பிக்கினான் 100 தடா வெண்ணெய் வாயாலே சமர்ப்பித்து வைக்கிறேன், வாயால் அக்காத படிச்சு 100 தடா சொல்லி வைக்கிறேன், நிறையா பண்ணணும்னு ஆசை, தரையும் பண்ணி வைக்கிறேன். பெருமாள் வந்து இவைகளை ஏற்றுப்பானா, ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம். எம்பெருமானுக்கு ஸ்திரீகள் நைவேத்தியம் சமர்ப்பிக்கணும்னா இந்த பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணி பெருமாளை சேவிப்பாளாம். தாங்களே தீர்த்தம் புரோக்ஷித்து இப்படி பண்ணுறது உண்டு. பெருமாளை தொடாமல் ஒரு சம்பிரதாயம். அது இந்த பாசுரத்தை சொல்லி பண்ணுறது திருக்குடந்தாண்டவன் சொல்லியாயிரு. நாடு நரும்பொழி சூழ் மாடினோட நம்பிக்கை நான் 100 தடா வெண்ணெய் வாயினேந்து பராவி வைத்தன் உலக சொல்லலாம். மேலே பண்ண போதுல சரிதானா? குடால வினைச்சனைக்கு விஸ்தாரமான சக்கரங்கள் சுவாமி பண்ண போகிறார். பெருமாளுக்கு தேசிய சபாக்காரா பண்ண போகிறா, இந்த கோயில் கமிட்டிக்காரா கோயில் நிர்வாகிகள் பண்ண போகிறா. நாம் பாங்கத்துக்கு முழங்கை வழிவார கூடி இருந்து குடிந்துதான் நம்முடைய பங்கு. அந்த மாதிரி நான் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னா நீட்டி சொல்லலாம். 100 தடாடி வைந்த அக்கார அடிச்சுன்னு சொன்னேன். ஐயா வெள்ளை மூட்டை வந்து இறங்கணும். பாத் பாத் ஆட்டு தூரம் பார் தான் 10 கிலோ பாத் இல்லை கார அடிச்சு ஏறி திருவுடையா இது வந்து இவை கொள்ளுங்களோன்னு. அதான் இந்த பாஷையில் அனுபவம் பாஷையாக இருக்கு. திருமாளி நெஞ்சோட போக வச்ச 100 தடா வெண்ணெய் 100 பெரிய கங்காளம் நிறைய அக்காத படிச்சு சமர்ப்பிச்சாச்சாம் பாஷ்யக்காரர். அப்புறமா ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ண போகச்சே நான் வாயால் சொன்னதை செயலால் பண்ணீரேன். தங்க ஆசைப்பட்டால் அண்ணாக்கள் பண்ணி வைப்பாளாம், நிறைவேற்றி வைப்பாளாம். அதனால தான் மாமாக்களுக்கெல்லாம் முக்கியமான மரியாதை. முதல் மரியாதை மாமனுக்கு கொடுக்குறாரு இந்த அம்மான ஆசீர்வாதம். அந்த அச்சேரேந்து சமாதி குறைஞ்சி விபவத்தில் வந்து அண்ணான்னு பாஷ்யக்காரரை அவள் அனுகிரகம் பண்ணாள் அப்படின்னு பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னாளாங்கிற ஐதிஹ்யத்தை
இதற்கு பிரமாணமாக சொல்லி அச்சர்வந்தங்காழி எம்பெருமானா திருவதரித்தா போலே காணுமி பெண் பிள்ளைன்னு சொல்லியிருக்கா. பிறகு இந்த ஆண்டவன் தான் அவதரித்த உடனே பெங்களூரில் எழுந்தாச்சு மார்கழி மாதம். அதே வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ. அப்போ திருக்குடந்தாண்டவன் இந்த மாதிரி ஆசிரமத்தில் 108 பாத்திரங்களில் கோண பாத்திரம் அவ்வளோ பெரிய பாத்திரம் என்னன்னா கூட ஆண்டவன் சாய்ச்சாகும். அதே கங்காளம் ஒரு பெருசாக அழகர் கோயில் ரொம்ப வருஷங்கள் வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லுவா அப்படின்னு சாய்ச்சாகும். ஆண்டவன் தான் ஆசைப்பட்டு ஆசிரமத்து வேணுகோபாலனுக்கு 108 தடா பண்ணுறதுன்னு ஒன்று ஆரம்பித்தாச்சு. அதிகமாக நடந்துட்டுருக்கு ஆசிரமத்தில். கொஞ்சம் அதிகமாக நடக்குது. அதிகம்னா என்ன, பணங்கற்றவாளுக்கு எல்லாருக்கும் பாத்திரம் கொடுக்கணும்னு கொடுக்குறான். ஒவ்வொரு மாதிரி நடக்குது. வெண்ணையும் சமர்ப்பிக்கிறான். பிரகிருதமாண்டவன் வெள்ளியில் அழகர் சந்நிதிக்கு 108 கொஞ்சம் பெரிய வெள்ளி பாத்திரம் அந்த அக்கார் ஒடிசலுக்கும் கொஞ்சம் சின்னதாக கப் மாதிரி இருக்கிறது வெண்ணெய்க்கும் ஆண்டவன் 108 சமர்ப்பிச்சாயிருக்கான். வாங்கிக்கிறது பந்தோபஸ்து யார் பண்ணுறது? அவள் என்டோன் போர்டில் கொஞ்சம் இது பண்ணா யோஜனை பண்ணா. அதுக்கப்புறம் அது ஏதோ சொல்லி எல்லாரும் ஒத்துண்டு அது பண்ணிவிட்டோம். ஆண்டவன் மார்கழி மாதம் நடுவில் பெங்களூரில் திருநக்ஷத்திரம் வச்சுருந்தாச்சு. அப்போ ஏதோ அதுக்கு நடுவில் அழகர் கோயில் ஒரு தரம் போய் 25ஆம் தேதி நம்ம போய் உட்கார பிடிச்சி சமர்ப்பிக்க வச்சு அந்த வருஷம் கூடாது பிடிஞ்சிருக்கா அதை உபயோகப்படுத்தணும்னு அங்கே அவள் கமிட்டிக்காராங்க கோயில் கமிட்டி என்டோமெண்ட் போர்டு கொஞ்சம் ஈவோ அவகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாச்சு. பிரகிருதமாண்டவன் சிவராமான தேசிகன் அதையும் அடியே ஆசிரமத்தில் ஆண்டவனுடைய திருவடிவாதத்தில் இருந்துட்டு காலக்ஷேபங்கள்லாம் பண்ணவன். பிரகிருதமாண்டவன் ரொம்ப பிரியமாக இருந்தாயிருக்கு. நான் ஆசிரமத்தில் ஆஸ்தான வித்வானாக இருக்கேன். நான் சொல்ல கடமைப்பட்டவன் ஆசிரமத்தில் பண்ணுறதுங்கிறது இல்லையா. தேசிய சபையில் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். சேஷாதிரியங்கார் சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். யார் எது பண்ணாலும் கைங்கரியங்கள் பண்ணாலும். அதனால் அந்த சபையிலேயே அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வாக்கு சாபல்யம் பெறுறதுக்காக அதை விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். புள்ளின்பாய் கீண்டானை பொல்லா வரக்கடை கிள்ளிக்கடை இந்த ஆணைக்கு இத்திமை பாடிப்போய் இது கொஞ்சம் லேட்டாகிடுது. லேட்டாக 7:30 தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப லேட்டாகிடுது. 7:15 7:20 மேலே தான் ஆரம்பிச்சிது. அது வேறு கொஞ்சம் சபையோட மங்களாசாசனங்களில் 10-15 நிமிஷம் போச்சு. அது சபைக்கு அதுவும் நம்ம கர்த்தவியம் தானே இல்லையா. இந்த குழந்தைகளை பார்த்து எல்லாரும் நன்னா பண்ணி நீங்களே கைதட்டிக்கோங்கப்பா. அது மாதிரி நாமே நமக்கு தேசிய சபையில் அடியேனும் மெம்பர் மாதிரி. மெம்பர் இல்லை, உபன்யாசம் பண்ண வச்சே மெம்பர் மாதிரி, மெம்பர் லைக். அதனால் நமக்கு நாமே ஒரு சொட்டு பண்ணிக்கிற மாதிரி. ஆகா சாப்பிட்டு பார்த்து சக்கரமங்கள் நன்னா இருக்குது சொல்கிறோமோ இல்லையோ. நீங்கள் நன்னா பெருமாள் சொதச்சே நான் சொல்லிக்கிறது தான் பெருமாள் ஸ்வீகாரம் பண்ணியிருக்காரு கௌரவத்துக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். நம்ம நன்னா பண்ணிட்டு இருக்கோன்னு நாமே சொல்லிக்கிற மாதிரி. அது வீட்டில் கிள்ளிக்கடை இந்த அதை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார் வெளி எழுந்து வியாழம் இறங்கிற்று பிள்ளையும் புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குலைந்து விளையாடாதே வெள்ளி கிளத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கலந்த விந்து கலந்து வரும் பாவாய் சிவத்தை கோதாயனமாக விதாரிக்க சிம்மாய் ஜானசானே சிவதே வெங்கடேசாய வேதாந்த வினமா சிவத்தை விட்டாரி உணவந்த நகேத வேதந்த நந்த சுந்தரே கோதாய நித்தவங்கிடம் சுந்தே சிவராமாதிசேத